வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் இலக்கியம் அப்படிங்கிறதுல இக்கால இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இக்கால இலக்கியம் அப்படிங்கிறது என்னென்ன வடிவில் இருக்குது, இலக்கிய வடிவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இலக்கிய வடிவங்கள் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இலக்கிய வடிவம் அப்படிங்கிற போல கவிதை, இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா மரபு கவிதை, புதுக்கவிதை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மரபு கவிதை எழுதினவங்கள புலவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், புதுக்கவிதை எழுதின இக்கால கவிஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் கட்டுரை. இந்த கட்டுரை அப்படிங்கிறது உரைநடை வடிவில் இருக்கிறத கட்டுரை அப்படின்னு சொல்லுவோம். நாடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மேடையில் நடிக்கக்கூடிய ஒரு கதையை கொண்டு நடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறத நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இலக்கிய வடிவம் அப்படிங்கிறது கவிதை, கட்டுரை, நாடகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். சிறுகதை, பெருங்கதை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அந்த கதை அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நாவல், குறுநாவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் வர்றதை நம்ம கதை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கதை அப்படிங்கிறது விறுவிறுப்பாக வாசிக்கக்கூடிய வகையில் ஒரு குறைந்த பக்க அளவில் இருந்து அதை சிறுகதைன்னும், மிகப்பெரிய அளவில் பெரிய கதையாக இருந்து அது ஒரு பெரிய புத்தக வடிவில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா புதினங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இலக்கிய வடிவங்கள் அப்படிங்கிற போல நமக்கு எதெல்லாம் இருக்கு அப்படின்னா கவிதை, கட்டுரை, நாடகம், கதை. அந்த கதையில சிறுகதை, அதுக்கு அடுத்து புதினமும். இந்த புதினங்களே பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கக்கூடியதை பெரும் புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குறும்புதினம் அப்படின்னு நமக்கு இருக்கு, சிறுகதை அப்படின்றதெல்லாம் நம்ம இருக்கு. அப்ப அந்த கதையில இத்தனை வகை இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலக்கிய வடிவங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்றோம். இதுலயே நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி கேட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த இலக்கிய வடிவங்கள்ல என்னென்ன அப்படின்னா இன்னைக்கு புதினம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, அந்த இலக்கிய வடிவத்தில் நம்ம அந்த கவிதை, நாடகம்னா என்ன அப்படிங்கிறது, கதைனா என்ன, கட்டுரைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் தான் என்னது அப்படின்னா கவிதை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு கவிதை எழுதுறவனா படைப்பாளன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நாடகம் எழுதினாலும் படைப்பாளன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த கவிதை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா படைப்பாளன் தன்னுடைய கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துறது. அப்ப அவன் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறானோ அந்த ஃபீல்ல அந்த கவிதைக்குள்ள கொண்டு வருவது தான் என்னது அப்படின்னா கவிதை அப்படின்னு சொல்லுவோம். அது 2 அடிகள்ல இருக்கலாம், அந்த கவிதையிலேயே நிறைய வடிவம் இருக்கு. அப்ப அந்த கவிதை அப்படிங்கிற மிகப்பெரிய கவிதையா இருக்கலாம், அதுல 2 அடிகள்ல ஹைக்கூ கவிதை, லிமரைக்கூ, சென்ட்ரியோ அப்படின்ற வகையெல்லாம் நமக்கு இருக்கு. அப்ப கவிதை அப்படின்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவது கவிதை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாடகம் அப்படிங்கிறத சொல்றோம், பேசுபவர், எதிர்வினை ஆற்றுவோர் ஆகிய இருவருக்குமான உரையாடல் வடிவம் தான் என்னது நாடகம். அப்ப நாடகம் அப்படின்னா ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில பேசுறவங்க இருப்பாங்க, அவருக்கும் அந்த நாடகத்தை பார்ப்பவருக்கும் இடையான ஒரு உரையாடல் வடிவம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கதாபாத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று பேசக்கூடிய அந்த உரையாடல், அதே மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், இவங்க பார்க்கறாங்க, அங்க 2 பேர் உரையாடுறாங்க, இந்த அடிப்படையில் இருந்தது தான் நாடகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பேசுபவர், எதிர்வினை ஆற்றுவோர் ஆகிய இருவருக்குமான உரையாடல் வடிவம் நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வகையில் அமைந்த வடிவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா கதை அப்படி. அப்ப அந்த கதை எழுதுறவர், அந்த எழுதுவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இயங்கும் வகையில் இருக்கும். அப்ப நான் நடந்தேன், இங்க சென்று பார்த்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, நான் அந்த இடத்துல இருந்து கவனித்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நகற்றாரு. அதுதான் என்னது அப்படின்னா கதை. படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்வது என்ன அப்படின்னா கதை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. அப்ப என்னது, கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா அது கட்டுரை, அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்தால் அது கதை. அதுக்கப்புறம் பேசுபவர், எதிர்வினை ஆற்றுவர், இருவருக்குமான உரையாடல் வடிவம் நாடகம் அப்படி சொல்றோம். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவது கவிதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 வடிவம் இருக்கு இல்லையா, இந்த 4 வடிவம் ரொம்ப முக்கியமானது இலக்கியத்துல. அதுக்கடுத்து மிக முக்கியமான குறிப்பு ஒண்ணு என்ன அப்படின்னா உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கவிதை இயல் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதியது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் அவர்களால் எழுதப்பட்டது. அப்ப என்ன அப்படின்னா உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூல் எது, அது என்ன அப்படின்னா கவிதை இயல். இந்த கவிதை இயல் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னு கேட்டா அரிஸ்டாட்டில் அப்படின்னு அவன். இதுவும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதுல ஒன்னே ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க, முதல் மட்டும் கேட்டிருக்கிறாங்க, அந்த கேள்வியை நம்ம இப்ப பார்ப்போம். மற்றதெல்லாம்
அடுத்தடுத்த போட்டித் தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த வகுப்பை நம்ம பார்க்கிறோம். அப்ப உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூல் எது அப்படின்னா கவிதையியல். எழுதியவர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூல் கவிதையியல். எழுதியவர் அரிஸ்டாட்டில். நல்லா யோசிச்சுங்க. இது அடுத்த தேர்வுகளில் நமக்கு கேள்வியாக இருக்கும். இது பாருங்க, இந்த சென்ற ஆண்டு நடந்த தேர்வுகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வடிவம் இருக்கு அப்படிங்கிற பாருங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் அப்படின்னா அது எது அப்படின்னு இப்போதான் நம்ம பார்த்தோம். எதுல இருக்கு? படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா கவிதை அப்படிங்கிறது இதற்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு சில விஷயத்தை அப்படியே கோட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வியை கேட்கும் போதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை முழுமையாக தொகுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா நீ வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் இது மாதிரி கேள்வி கேட்டால் நமக்கு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வகுப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, புதினங்கள் அப்படின்னு. அப்போ இலக்கிய வடிவங்களில் கவிதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்லியிருப்போம், நாடகம், உரையாடல், கட்டுரை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதில் புதினத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். சிறுகதை தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் கவிதை அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக நம்ம கவிதை நூல்கள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். சரியா? புதினங்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, புதினம் அப்படின்னா இந்த புதினம் என்ற வார்த்தை எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா இத்தாலி மொழி சொல்லான நாவல்லா அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. என்னது அப்படின்னா நாவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறத நம்ம தமிழ் படுத்தி புதினம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புதினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மை நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் கூறியதுடன் கற்பனை மாந்தரையும் நிகழ்ச்சியும் படைத்து புனைந்து கூறியமையால். இப்போ என்னது அப்படின்னா உண்மை நிகழ்ச்சி இருக்கு, கற்பனை இருக்கு, ரெண்டையும் சேர்த்து படைப்பாளன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி அதில் கதையை சொல்கிறான். அப்படி சொல்கிற போல இது ஒரு புனை கதை, அதனால் இதை புதினம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ புதினம் அப்படிங்கிறது மூலம் என்ன அப்படின்னா இத்தாலி சொல்லான நாவலா அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அதை நாவல் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலம், புதினம் அப்படின்னு சொன்னால் அது தமிழ் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அப்போ உண்மை நிகழ்ச்சியும் ஒரு கவிஞன் தன்னுடைய கற்பனையும் கலந்து சொல்கிறது என்னது புனைவு கதை, அதை புதினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அதை பாயிண்ட் பார்த்து வச்சு. இல்லை நம்ம கேள்வி என்ன அப்படின்னா புதினம் அப்படிங்கிறது எம்மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா நாவலா அப்படின்னா இத்தாலி மொழி சொல்ல இருந்து வந்தது. சரி, அதுக்கடுத்து பாருங்க, தற்காலத்தில் கவிதையின் கற்பனை அழகையும் உணர்ச்சி வெளிப்பாட்டையும் உரைநடை மூலம் சிறந்ததொரு கலை வடிவமாக புதினம் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த காலத்துல கவிதையின் கற்பனை அழகையும் உணர்ச்சி வெளிப்பாட்டையும் உரைநடை மூலம் சிறந்ததொரு கலை வடிவமாக சொல்றது எது அப்படின்னா புதினம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த புதினம் அப்படிங்கிற போல பெரிய புதினம், குறும்புதினம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். குறும்புதினம் புதினத்தின் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. புதினத்தின் ஒரு பிரிவு குறும்புதினம். இவ்வகை புதினங்கள் புதினங்களாக இல்லாமல் சிறுகதை போல இல்லாமல் அமையும் ஒரு புனைகதை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இத பிரெஞ்சு திறனாய்வாளர்கள் இதை குறிப்பிடுறாங்க. அப்ப புதினம் மாதிரி இல்ல, சிறுகதை மாதிரி இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கு. அதனால இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா குறும்புதினம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது புதின இலக்கியங்களிலிருந்து குறும்புதினங்கள் அப்படிங்கிறது வேறுபடுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது எது அப்படின்னா கதை கரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதை கரு வெளிப்படுத்தும் முறையை வச்சுதான் என்னது இது பெரும்புதினமா இல்ல குறும்புதினமா அப்படின்னு வகைப்படும். அப்ப கதை கரு என்ன சார் அப்படின்னா இந்த கதையில எதை மையமாக கொண்டு அந்த கதை நகர்வு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது பெரிய புதினம் அல்லது குறும்புதினம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது. அப்ப எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கதை நிகழ்ச்சியை நோக்கி அமைந்தால் அதனை குறும்புதினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கதை இருக்கு, நிகழ்ச்சிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குறும்புதினம் அப்படி சொல்லுவோம். இதே இது நிகழ்ச்சிக்கு அப்பால் கதை கருவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தா கதையினுடைய மிக முக்கியமான கதை கருத்து அதை கதை கரு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை என்ன சொல்றலாம் அப்படின்னா புதினம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கதை நிகழ்ச்சிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அது குறும்புதினம். கதையினுடைய மைய கருத்து என்ன அதற்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது பேர் என்ன அப்படின்னா புதினம் அப்படின்னு சொல்லுவோம். சிறுகதையிலிருந்து மாற்றம் பெற்ற புனைக்கதை வடிவமே குறும்புதினம். அப்ப சிறுகதையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கு, அது என்ன அப்படின்னா குறும்புதினம். பெரும்புதினம் அப்படின்னா புதினம் அப்படின்னாலே நாவல், பெரிய கதை
கதை. அது என்ன இருக்கு, கதையினுடைய அந்த மைய கருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கருவிற்கு மைய கருவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது புதினம், நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது குறும் புதினம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப சிறுகதையிலிருந்து மாற்றம் பெற்ற புனைக்கதை வடிவமே குறும் புதினம் இலக்கியம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப புதினம்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் குறும்புதினம் என்னன்றது புரிஞ்சிச்சு. அப்ப ஒரு மைய கருத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் எழுதப்பட்டால் அது புதினம். நிகழ்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கருவை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது என்னது, விட்டுட்டோம் சொல்ல முடியாது, கதைக்கருவுக்கு அப்பாற்பட்டு நிகழ்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா அதை என்ன சொல்றோம், குறும்புதினம் அப்படின்னு சொல்றோம். நல்ல பாயிண்ட்டை நல்லா பார்த்து வச்சுங்க. அப்ப என்ன அப்படின்னா, கதை நிகழ்ச்சியை நோக்கி அமைந்தால் அது என்ன இருக்கும் அப்படின்னா குறும்புதினம். நல்லா நோட் பண்ணி, நிகழ்ச்சிக்கு அப்பால் கதைக்கரு அமைந்தால் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா புதினம் அப்படி சொல்றோம். அடுத்து என்ன அப்படின்னா தமிழின் முதல் புதினம். அப்ப புதினங்கள் அப்படிங்கிற போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புதினம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், குறும்புதினம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சரியா? அப்ப இதுல புதினம் அப்படிங்கிறதுல நமக்கு கேள்வியில கேட்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டா இது. தமிழின் முதல் புதினம் அப்படின்னா எது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது 1876 மாயூரம் வேதநாயகர் அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கமலாம்பாள் சரித்திரம் 1896 ராஜமையர் அவர்களால் எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்தது மாதவையார் அவரால் எழுதப்பட்டது பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கிற 1898 தமிழின் தொடக்க கால புதினம் அப்படிங்கிறது இது சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்த புதினம் அப்படின்னா மாதவையார் எழுதிய முத்து மீனாட்சி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழின் முதல் புதினம் எது, பிரதாப முதலியார் சரித்திரம் 1876 மாயூரம் வேதநாயகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி பத்மாவதி சரித்திரம் மாதவையர் அப்படிங்கிறதும் நமக்கு கேள்வியில் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அப்போ சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்த புதினம் எதுன்னு கேட்டால் முத்து மீனாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதவையா அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இது புதினங்கள்ல ரொம்ப முக்கியமான, அடிக்கடி கேள்வியில் கேட்டால் தமிழின் முதல் புதினம் எது, அதை எழுதுனது யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரிதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா கல்கி. அப்ப தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் கல்கி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நாட்டு விடுதலை உணர்வை மையமாக கொண்ட புதினங்கள் எதெல்லாம் அப்படின்னா இந்த வரலாற்று புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அந்த வகையில பார்க்கும்போது கல்கியினுடைய சமூக புதினங்கள் அப்படிங்கிறதுல நம்ம மிக முக்கியமானதை நம்ம சொல்றோம். அது என்ன அப்படின்னா தியாக பூமி, அலையோசை, கல்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு அப்படிங்க இதெல்லாம் கல்கியினுடைய புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு எப்படி கேள்வி இருக்கும் அப்படின்னா புதினங்கள் அதை எழுதுனது யாரு அப்படிங்கிற மாதிரி மேச வழிகளும் கேட்கலாம், இல்லை நேரடி கேள்வியாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்ப இது கல்கியினுடைய சமூக புதினங்கள் எது அப்படின்னு கொடுத்து இதுல மாறுபட்டது எது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அப்ப என்ன அப்படின்னா கல்கியின் சமூக புதினங்கள் தியாக பூமி, அலையோசை, கல்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு அப்படி இதெல்லாம் கல்கியினுடைய புதினங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது வரலாற்று புதினங்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்ப கல்கியினுடைய வரலாற்று புதினங்கள் என்ன அப்படின்னா பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்கியினுடைய வரலாற்று புதினங்கள். சமூக புதினங்கள் பார்த்தோம், வரலாற்று புதினங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து வரலாற்று புதினங்கள்ல சாண்டில்யன் எழுதின ராஜதிலகம், அதுக்கடுத்து கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியன், அதுக்கடுத்து கண்ணதாசன் எழுதிய சேரமான் காதலி இதெல்லாம் வரலாற்று புதினம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமானது கண்ணதாசன் எழுதிய சேரமான் காதலி அந்த நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது 1980 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது மிக முக்கியமான அந்த புதினங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இது வரலாற்று புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். லட்சியவாத புதினங்கள் அப்படின்னா என்ன சார்? சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் லட்சியவாதத்தையும் முதன்மையான ஒரு மைய கருத்தா கொண்டு எழுதப்பட்டது. அதுதான் லட்சியவாத புதினம் அப்படின்னு சொல்லுவோம். சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு. அந்த வகையில காந்திய லட்சியத்தை பத்தி கொள்கையா கொண்டவர் யார் அப்படின்னா காசி வேங்கடரமணி. சோ இவருடைய நூல்கள் என்ன அப்படின்னா தேசபக்தன், கந்தன் அப்படிங்கிற ஒரு நூலும், முருகன் ஓர் உழவன் அப்படிங்கிறது காசி வேங்கடரமணியினுடைய நூல்கள். இது காந்திய லட்சியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து மூவா அவர்கள் எழுதிய அகல் விளக்கு, இது ரொம்ப முக்கியமானது. அகல் விளக்கு, கல்லோ காவியமும், கரித்துண்டு,
நெஞ்சில் ஒரு முள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. அப்போ அந்த அகல் விளக்கு எப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1961 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அகிலன் எழுதிய நூல் என்ன அப்படின்னா சித்திரப்பாவை அப்படின்னு சொல்லுவோம். இது 1975 ஞானபீட விருது பெற்றது. இப்போ ஞானபீட விருது பெற்றது அப்படின்னா 1975 அகிலனுடைய நூல் சித்திரப்பாவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தெரிஞ்சு இது வந்து என்ன அப்படின்னா லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரலாற்று புதினங்கள், லட்சியவாத புதினங்கள், நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும் வாசக பரப்பு இலக்கியங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வாசக பகுதிகளில் மிக முக்கியமான புதினங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்ப்போம். சரியா? லட்சியவாத புதினங்கள்ல அவங்க யாராரு அப்படின்னா காசி வேங்கடரமணி, மூவா, அகிலன் அப்படிங்கிறத பார்த்து வச்சோம். ஸோ இதில் மூவாவுனுடைய நூல்கள் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கொஸ்டினில் வரும். அதுக்கு அடுத்து அகிலனுடைய நூல் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் வரும். அகிலன் எழுதியது சித்திரப்பாவை, மூவாவினுடைய அகல் விளக்கு, கல்லோ காவியமோ, கரித்துண்டு, நெஞ்சில் ஓர் முள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சோம். இதில் அகல் விளக்கு, கல்லோ காவியமோ அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு கொஸ்டின்ல வரும். இது லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு. அதுக்கு அடுத்து நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பு வாதத்தை பேசிய புதினங்கள்ல நவீன இயல்பான வாழ்க்கையை பத்தி பேசினது என்ன அப்படின்னா நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம் அவர் எழுதினது என்ன அப்படின்னா நாகம்மாள், அதுக்கு அடுத்து பூவும் பிஞ்சும், அழியா கோலங்கள் அப்படிங்கிறது இந்த 3 புதினங்களையும் ஆர் சண்முக சுந்தரம் அவர்களால் எழுதப்பட்டது. முற்போக்கு புதினம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பொது உடைமை சமூகம் விடுதலை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் இலக்காக கொண்டு எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா முற்போக்கு. அப்ப பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்தை நோக்கமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படிங்கிறது முற்போக்கு புதினம் அப்படின்னு சொல்லுவோம். இது சி ரகுநாதன் அவர்களால் எழுதப்பட்டது பஞ்சும் பசியும் அப்படின்னு சொல்லுவோம். இது பஞ்சாலை தொழிலாளர்களுடைய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த நாவல்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரகுநாதன் எழுதியது பஞ்சும் பசியும், பஞ்சாலை தொழிலாளர், பஞ்சு ஆலை இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜெயகாந்தன் எழுதிய முற்போக்கு புதினம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு நூல். சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த நூல் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா 1972 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கங்கை எங்கே போகிறாள், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய இது அப்படின்னா முற்போக்கு புதினம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பொது உடைமை சமூகம் விடுதலை நோக்கத்தை தங்கள் இலக்காக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள், இது கட்டட தொழிலாளனுடைய வாழ்க்கை முறையை பத்தி எழுதியிருப்பாங்க. மிக அற்புதமான ஒரு கதை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது 1972 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சில நேரங்களில் சில மனிதர்கள், அது ஜெயகாந்தன் அப்படின்னு ஞாபகம். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ரகுநாதன் பஞ்சும் பசியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான முற்போக்கு புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வரலாற்று புதினம், நவீன புதினம், முற்போக்கு புதினம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். எந்தெந்த தலைப்பு அதில் யாராரு வரா அப்படிங்கிறத பார்த்தோம். நவீன புதினங்கள் அப்படின்னா சண்முக சுந்தரம், முற்போக்கு அப்படின்னா ரகுநாதன், ஜெயகாந்தன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வட்டார வழக்கு புதினம். இது என்ன அப்படின்னா ஒரு சில வட்டாரங்களில் நிகழக்கூடிய சம்பவங்களை கதையா எழுதுறாங்க. அப்போ வட்டாரம் அப்படிங்கிறதுல என்னென்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கதைக்களத்தை வட்டார இலக்கியம் அப்படிங்கிறது கதை நகர்வு இருக்கும். அதை வந்து வட்டார புதினங்கள் அப்படின்றது சொல்றாங்க. வட்டார வழக்கு புதினங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல என்னென்ன வட்டாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கொங்கு வட்டாரம், கரிசல் வட்டாரம், நாஞ்சில் வட்டாரம், நெல்லை வட்டாரம், முகவை வட்டாரம், மதுரை வட்டாரம், தஞ்சை வட்டாரம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சிருக்கு. இது வட்டாரம், இது கதைக்களம். அந்த இடத்துல என்ன மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்குதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலா தொகுத்து எழுதப்பட்டிருக்கும். அதை நாவல்கள்ல நம்ம சொல்றோம். மிக முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன், இவங்க கரிசல் இலக்கியம் படைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது அவங்க 1991 வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதுக்கு அடுத்தது பெருமாள் முருகன் ஏறுவையில் அப்படின்னு ஒரு புதினம் எழுதுறாரு. சோலை சுந்தர பெருமாள் அப்படிங்கிறது சென்னல் அப்படிங்கிறது எழுது. சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறது சாயத்திரை அப்படிங்கிற நூல் எழுது. இதெல்லாம் வந்து வட்டார இலக்கியம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். வட்டார வழக்கு புதினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ராஜநாராயணன் கோபல்ல கிராமம், அதுக்கடுத்து பெருமாள் முருகன் ஏறுவையில், அதுக்கடுத்து சோலை சுந்தர பெருமாள் சென்னல், சுப்ரப பாரதி மணியன் அப்படிங்கிறது சாயத்திரை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இது வட்டார வழக்கு. வட்டார வழக்குல நமக்கு அடிக்கடி எதுல கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது கி ராஜநாராயணன் அவரை பத்தி நமக்கு கேள்வியில இருக்கும். அப்ப என்னென்ன வட்டாரங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். கொங்கு வட்டாரம், கரிசல் வட்டாரம், நாஞ்சில் வட்டாரம், நெல்லை வட்டாரம், முகவை வட்டாரம், தஞ்சை வட்டாரம் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. வட்டாரம் அப்படின்னா வட்டார வழக்கு புதினங்கள் ஒரு குறிப்பிட்ட கதைக்களத்தை
களத்தை அவங்க வந்து வட்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விளிம்பு நிலை வாழ்வியல் புதினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுக துக்கங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து என்ன பண்றது படைப்புக்குள்ள கொண்டு வரோம். அதுதான் என்ன சொல்றேன், விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விளிம்பு நிலை மாந்தர்களின் உரிமையை பேசும் புதினம். இப்போ விளிம்பு நிலையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை பேசுறது, அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய உணர்ச்சியை படைப்புக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ அப்படி யார் இருக்கா அப்படின்னா மிக முக்கியமான ஒரு லிஸ்ட்லாம் வரும். அது யார் அப்படின்னா பாமா அவர்கள். இவங்க எழுதினது கருக்கு, சங்கதி, வன்மம் அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ பாமா அப்படின்னா கருக்கு அப்படிங்கிறது, சங்கதி, வன்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சோம். அதுக்கடுத்து இமயம் அவர்களால் எழுதப்பட்டது கோவேறு கழுதைகள், செடல், ஆறுமுகம், எங்கதே, செல்லாத பணம். இந்த செல்லாத பணம் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எப்போ அப்படின்னா 2020 செல்லாத பணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது சிவகாமி அவர்களால் எழுதப்பட்டது ஆனந்தாயி, பழையன கழிதலும். சோ தர்மன் அவர்கள் எழுதினது கூகை, தூர்வை. சூல் அப்படிங்கிற ஒரு புதினம் வந்து 2019 சாகித்ய அகாடமி விருது. அப்ப சாகித்ய அகாடமி விருது பெற்றது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சோம். இமயம் எழுதினது செல்லாத பணம் 2020. சோ தர்மன், தர்மராஜ் அவர்கள் எழுதின சூல் 2019. அதுக்கு அடுத்து ஸ்ரீதர கணேசன் உப்பு வயல், அழகிய பெரியவன், தகப்பன் கொடி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விளிம்பு நிலை வாழ்வியல் புதினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த கதைக்களமா இருந்து படைக்கப்பட்ட இலக்கிய புதினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய உரிமையை பேசக்கூடிய ஒரு புதின வகை அப்படின்னு சொல்லுவோம். பாமா, இமயம், அதுக்கடுத்து சோ தர்மன், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சு சரியா. அதுக்கு அடுத்தது அழகிய பெரியவன், தகப்பன் கொடி. இதெல்லாம் கேள்வியில கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பெரும் வாசக பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். பெரும் வாசக பரப்பு அப்படின்னா நிறைய அந்த படைப்புகளில் வாசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரும் வாசகர் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையில் இருக்கு. இலக்கிய வாசிப்பு அப்படின்னு இருக்கும், இன்னொன்று பொழுதுபோக்குக்காக வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொழுதுபோக்குக்காக சில கதைகளை எழுதுனது யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இதில் என்ன அப்படின்னா பெரும் வாசக பரப்பு இந்திய தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாலெல்லாம் வாசிப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மையமாக கொண்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத புதினங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா வேடிக்கையாக கதைகள் எழுதுறது, விளையாட்டு அதை பற்றி கதை எழுதுறது, குற்றம், மர்மம், காதல் இதை பற்றியெல்லாம் கதை இருக்கும். அப்படிப்பட்ட கதை எழுதுனா அதை வந்து என்னது பெரும் வாசகர் பரப்பு பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக எழுதப்பட்ட சில புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வேடிக்கை கதைகள், விளையாட்டுத்தனமான ஒரு கதைகள், குற்றம் சார்ந்த விஷயம், மர்மம், காதல் ஆகிய கலந்த வாசிப்பை சுவைமிக்க படைப்புகளாக படைச்சிருக்கிறாங்க. அதை பொழுதுபோக்கு புதினம் அப்படின்னு சொல்லலாம். இதை எழுதினது யார் அப்படின்னா இந்த வகையில் சுஜாதா அவர்களுடைய புனைவு நடை மிக நவீனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ அப்படிங்கிறது அவங்க எழுதியிருப்பாங்க. இவங்க எழுதின என்ன அப்படின்னா சுஜாதா எழுதின புதினங்கள் அப்படின்னா கரையெல்லாம் செண்பகப்பூ, அதுக்கு அடுத்தது கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் அப்படிங்கிறது. இது பெரும் வாசக பரப்பு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட மிக முக்கியமானது. சுஜாதாவை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ரத்தம் ஒரே நிறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கனவு தொழிற்சாலை அதுவும் ரொம்ப முக்கியமானது. என் இனிய எந்திரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்து வச்சுங்க. இது பெரும் வாசக பரப்பு பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பெரும் வாசக பரப்பு இலக்கியத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இலக்கியத்தில் அந்த பெரும் வாசிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாசிப்பாளர்கள் கொண்டு அவங்க இலக்கியத்தையே மையமாக கொண்டு வாசிக்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க. அப்போ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலக்கியத்தன்மையில் யாரெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா ஜெயமோகன் அவர் எழுதினது விஷ்ணு புராணம், பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர், 7ஆம் உலகம், கொற்றவை அப்படின்ற புதினங்கள்லாம் ஜெயமோகன் அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 7ஆம் உலகம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன், இவர் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ உபபாண்டவம் மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்து நெடுங்குருதி, இது மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசக்கூடிய ஒரு புதினம் அப்படிங்கிறது. சஞ்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2018
சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னா இந்த 3 புதினங்களும் ரொம்ப முக்கியமானவை. உபபாண்டவம், நெடுங்குருதி, சஞ்சாரம், இது அடிக்கடி கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு பகுதியாக. ஸோ எஸ் ராமகிருஷ்ணன். அதுக்கு அடுத்தது பெருமாள் முருகன், நிழல் முற்றம், குல மாதாரி, மாதொரு பாகன் அப்படின்றது இவர் எழுதினணும். பெருமாள் முருகன், நிழல் முற்றம், கூல மாதாரி, அதுக்கடுத்து மாதொரு பாகன் அப்படிங்கிறது பெருமாள் முருகன் அவர்களால் எழுதப்பட்டது. இதில் இந்த 3 பேர்லேயே ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். இந்த 3 நூல், ஜெயமோகன், 7ஆம் உலகம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பின் நவீனத்துவ புதினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவீன காலத்திற்கு தேவையான என்னென்ன புதினங்கள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. கோணங்கி அவர்கள் எழுதின பாழி பிதிரா அப்படின்னு 2 நாவல் சொல்கிறோம். அதுக்கடுத்து சாரு நிவேதிதா அவங்க எழுதுனது எக்ஸ்டென்சியலிசமும் ஃபேன்சி பணியனும் அப்படின்றத ஒரு நூல். 0 டிகிரி அப்படிங்கிறது, இது 2ம் சாரு நிவேதிதா அவர்களால் எழுதப்பட்டது. எக்ஸ்டென்சியலிசம், ஃபேன்சி பணியன் அப்படின்னு ஒன்று, 0 டிகிரி. நல்லா பார்த்து வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பிரேம் ரமேஷ் எழுதிய எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் அப்படின்னு நவீனத்துவ புதினமாக இது அமையுது. அதுக்கடுத்து சொல் என்றொரு சொல் அப்படிங்கிற 2 நூல். இது பிரேம் ரமேஷ் அவர்கள் எழுதிய. அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், சொல் என்றொரு சொல் யார் எழுதுனா அப்படின்னா பிரேம் ரமேஷ் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் அப்படின்னு. அதுக்கடுத்து யுவன் எழுதியது குள்ளச்சித்தன் சரித்தம், குள்ளச்சித்தன் சரித்திரம். அதுக்கடுத்து பகடையாட்டம் அப்படிங்கிறது யுவன் அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின் நவீனத்துவ புதினங்கள் அப்படின்னு. இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தில் மிக முக்கியமான நூலாசிரியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ புதினம் அப்படின்னா நாவல்லா என்ற இத்தாலி மொழி சொல்லிலிருந்து வந்தது. இது நாவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தமிழில் புனைவு கதை அப்படின்னு சொல்லி புதினம் அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து குறும்புதினம் அப்படின்னு சொல்லி, அந்த கதையினுடைய மைய கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டா அதை புதினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த புதினம் அப்படிங்கிற வரிசையில் தமிழின் முதல் புதினம் எது அப்படின்றது தொடங்கி இது வரைக்கும் பின் நவீனத்துவ புதினங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது போன்ற வகுப்புகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஸோ இதில் எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இடம்பெற்றிருக்கு. இதில் கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்குது என்ற அடிப்படையில் நம்ம இந்த வகுப்பை நம்ம உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.